ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இந்த ஓஆர்எஸ்ன்றது வந்து இப்போது லூஸ் மோஷன் போது ஒருத்தருக்கு, இல்லை டயரியா போகுது அப்படின்னா எப்பயுமே ஓஆர்எஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா டாக்டர்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஓஆர்எஸ் வந்து ரீஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சால்ட் இருக்கும். அதனால் இது வந்து யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லையோ, இல்லை உங்கள் பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓஆர்எஸ் குடிச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஆர்எஸ்ன்ற விஷயம் பெரியவங்களுக்கு வேணால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்டர் 5 years 13% ஆஃப் த சில்ட்ரன் வந்து இறக்கிறதுக்கு இந்த லூஸ் மோஷனும் டயரியாவும் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. அந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ் குடிக்கிறதன் மூலியமா அந்த விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது. இப்போ இந்த ஓஆர்எஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம குடிக்கிறது எதுவுமே ஓஆர்எஸ்ஸே கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த விஷயம். ஏன்னா நான் இத்தனை நாளாக ஓஆர்எஸ்ன்னு நினச்சி வேற எதையோ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓஆர்எஸ்ன்றது ஒரு ஷேஷேல பவுடர் மாதிரி இருக்கும். அதை வாங்கி 1 லிட்டர் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சால்ட் கண்டென்ட் தான் இருக்கும், அதில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. நம்ம குடிக்கிற ஓஆர்எஸில் அது சால்ட் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து பயங்கரமாக ஸ்வீட்டாக ஒரு ஜூஸ் லெவலுக்கு வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம வந்து ஓஆர்எஸ்ன்னு நினச்சி ஓஆர்எஸ்எல் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்ரா பேக்கில் வரும்ல, ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் லிச்சி, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நிறைய வரும்ல டெட்ரா பேக்கில். அதில் வந்து WHO ஃபார்முலேட்டட் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இது வந்து சுகர் அதிகமாக போட்டு நமக்கு வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லி தன்னாலாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளும் அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா நம்ம நினைக்கிறது என்னென்னா, அதை வாங்கணும், தண்ணியில் கலக்கணும், அதுக்கு வந்து இந்த டெட்ரா பேக்கெட் ஒன்று வாங்கிட்டோம்னா அதை வந்து குடிச்சிட்டோம்னா போதும் அப்படின்னு நினச்சி இத்தனை நாளாக நானும் என் குழந்தைக்கு அதை தான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த WHO ரெக்கமெண்டட் ஃபார்முலாவில் வந்து சால்ட் அதிகமாக இருக்குல்ல, இது வந்து நம்மளோட ரீஹைட்ரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம ஓஆர்எஸ்ன்னு நினச்சி குடிக்கிற இந்த டெட்ரா பேக்ஸ் எல்லாத்துலேயுமே சுகர் தான் அதிகமான கண்டென்ட்டாக இருக்கும். இந்த ரெக்கமெண்டட் ஃபார்முலாவில் சுகரை ஆட் பண்ணால் அது வந்து வேறு விதமான ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. சுகர் சாப்பிட்றதால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து உடம்புல இருக்க எல்லா நீர் சத்துமே நமக்கு வந்து போயிருக்கும். அந்த டைமில் நீங்கள் திரும்ப ஹை லெவல் ஆஃப் சுகர் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கட்டில் இருக்க எல்லா நீர் சத்தையும் அது உறிஞ்சிரும். அது இன்னும் உங்களோட டயரியாவையோ இல்லை உங்களோட டயர்ட்னஸையோ பயங்கரமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுகர் கண்டென்ட் இருக்கிற இந்த ஓஆர்எஸ்எல் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் இத்தனை நாளாக அதை வந்து கவனிக்கவே இல்லை. அந்த பேக்லேயே கீழே வந்து நாட் அண்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாட் அண்ட் ஓஆர்எஸ்ன்னு சின்னதாக போட்டுட்டு ஓஆர்எஸ்எல்னு சொல்லி இவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை ஏமாற்றி விற்கிறாங்களே அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு அப்போ அதை பார்க்கும்போதே வந்து, ஓஆர்எஸ்ன்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பங்களாதேஷில் லிபரேஷன் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது 1971 எல்லாருக்குமே டைஃபாய்டு, காலரா வந்து அந்த கேம்ப் ஃபுல்லாக இருந்தது. அந்த டைமில் நம்ம ரீஹைட்ரேஷனுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால டாக்டர் திலீப் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த ஓஆர்எஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 30% மொர்டாலிட்டி ரேட் இருந்த இடத்துல 3% அது வந்து கம்மி பண்ணுச்சு. அந்த அளவுக்கு இந்த ஓஆர்எஸ் வந்து எஃபெக்டிவான ஒரு விஷயம். நம்ம வந்து குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஓஆர்எஸ்ன்ற பேரில் வேற எதையோ வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை கொடுத்தோம்னா அது இன்னும் உங்கள் குழந்தைகளை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கூட்டிகிட்டு போயிடும். இந்த விஷயத்த நம்ம வந்து யாருமே கவனிக்கவே இல்லை. இத்தனை நாளாக வந்து குழந்தைங்க கேட்குறாங்களே, இல்லைன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ஆர்டினரி ஓஆர்எஸ்ல சால்ட் இருக்கிறதால குடிக்க மாட்டாங்க, நம்ம சுகர் இருக்கிற இந்த டெட்ரா பேக்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா குடிப்பாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த டாக்டர் சிவரஞ்சனி அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து 8 வருஷமாக லீகல் பேட்டில் நடத்தி அக்டோபர் 14 வந்து இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்தது. அக்டோபர் 17 டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கம்பெனி கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட 150 to 180 crores அளவுக்கு ஓஆர்எஸ்எல் இருக்குது, இதை வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் போட்டதால் இவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டு இன்ட்ரிம் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரிம் ரிலீஃப்னா அந்த 150 to 180 crores ஒர்த்து ஓஆர்எஸ்எல் சேல் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த ஓஆர்எஸ்எல் குடிக்கிறதால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் வந்து இந்த அவங்களோட டயரியா வந்து வாசன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும்
இந்த 180 crores ஒர்த் ஓஆர்எஸ்எல் வந்து விற்கிறதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு அடல்ட் வாங்கி இதை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட எதிர்ப்பு சக்தியில வந்து இது வந்து அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்ட் பண்ணாது. பட் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையா போய் சேரும். அப்படி இருக்கிற போது எப்படி இதை வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் டாக்டர் சிவரஞ்சனி வந்து இன்னும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் இந்த இதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓஆர்எஸ் லேபிளில் விற்கிற அந்த சக்கரை தண்ணிக்கு வந்து நம்ம இன்னும் தடை விதிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 31ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஓஆர்எஸ் லேபிள்டு ட்ரிங்க்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இனிமே ஓஆர்எஸ் அப்படின்னு அதில் பிரிண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதில் சுகர் இல்லாமல் தான் இருக்கணும். சுகர் இருக்கிற எந்த ட்ரிங்கையுமே ஓஆர்எஸ் அப்படின்ற லேபிளை வச்சு சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சிவரஞ்சனி வந்து நேற்று அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து துள்ளி குதிச்சு தேங்க்யூ தமிழ்நாடு, தேங்க்யூ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே பரவணும். இந்த விஷயம் வந்து எல்லா ஸ்டேட்டும் இந்த லேபிள்டு ட்ரிங்க்ஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்புமே. பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஆர்எஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கி நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ரிக்வஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளாக. அதனால் நீங்கள் வந்து ஓஆர்எஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஷாஷேல வர்ற WHO ரெக்கமெண்டட் அப்படின்னு ஃபுல்லாகவே அதில் போட்டிருக்கோம். 1 லிட்டர் பாயில்டு வாட்டரில் அது போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஓஆர்எஸ். அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை தப்பான இதாக நம்ம கொடுத்தோம்னா அது இன்னும் ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து கொடுக்கும். அதனால் இந்த வீடியோவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓஆர்எஸ் ரிலேட்டடான அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப் இப்போ போனீங்கனாலும் அந்த ஓஆர்எஸ்எல் வந்து வித்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை வாங்காமல் கரெக்டான ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றது தான் என்னோட ரிக்வஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.